ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு another வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் எப்படி நம்ம ட்ரேட் பண்ணுறது, எந்த இடத்துல நம்ம ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் கிளியராக சொல்ல போகிறேன். இது ஃபஸ்ட்டு எஸ்எம்சி பேஸ் பண்ணி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். கரெக்டாக மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை ட்ரா பண்ணிவிட்டு இன்டியூஸ்மெண்ட்டை மார்க் பண்ணிவிட்டு நமக்கு ஃபேர் வேல்யூ கேப்பு, பிஏஜி இல்லைனா ஏதோ ஒரு கேப், அந்த கேப் கிரியேட் ஆனதுக்கப்புறம் எப்படி ட்ரேட் எடுக்கணும், டார்கெட் பாயிண்ட் எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும், அதை பேஸ் பண்ணி நான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அனதர் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சிடபிள்யூஆர்வியும் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணி சொல்கிறேன். நீங்கள் சிடபிள்யூஆர்வி லேர்ன் பண்ணுறீங்கன்னா நீங்கள் சிடபிள்யூஆர்வி கூட இந்த மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் வச்சு ட்ரேட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு 100% வின்னிங் ரேஷியோ கிடைக்கும். நான் அப்படி தான் ட்ரேட் எடுத்துகிட்ருக்கேன். எனக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்ததுக்கப்புறம் எனக்கு இந்தமாரி ஒரு செட்டப் ஃபார்ம் ஆகுனா, அதாவது இந்தமாரி ஒரு செட்டப் ஃபார்ம் ஆகுனா தான் நான் ட்ரேட் எடுப்பேன். அதுக்கு முன்னாடி சிடபிள்யூஆர்வியில் டைரெக்டாகவே ட்ரேட் எடுத்தேன். ஒரு சில ட்ரேட்லாம் வின் ஆகும், ஒரு சில ட்ரேட் லாஸ் ஆகும். அதுக்கப்புறம் போக போக தான் நான் தப்பை திருத்திக்கிட்டு நமக்கான செட்டப் வந்தால் ட்ரேட் எடுப்போம், இல்லைனா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த செட்டப் ஃபாலோ பண்ணுறேன். இந்த செட்டப் மட்டுமே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா, நான் ப்ரீவியஸ் வீடியோவில் சொன்ன மாரி தான் உங்களுக்கு ஒரு 10 ட்ரேட் எடுத்தீங்கன்னா 9 ட்ரேடு இல்லை 8 ட்ரேடு டைரெக்டாக வின் ஆகும். ஆனால் இந்தமாரி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்க நீங்கள் வெயிட் பண்ணணும். ஓகே, நான் வளவலன்னு பேச விரும்பலை. ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர். ஓகேவா? ஸோ இங்கேருந்து பாருங்கள், இதுதான் ப்ரீவியஸ் ஹை. ஓகேங்களா? ப்ரீவியஸ் ஹை லாஸ்ட் கேண்டில் எது? இப்போ இங்கே இருக்கிற இந்த செல்லர் கேண்டில் தான் லாஸ்ட் கேண்டில். ஸோ இந்த லாஸ்ட் கேண்டில் லோ எடுக்குது. அகெயின் இந்த லாஸ்ட் கேண்டில் ஹை எங்கே எடுக்கிறான்? ஸோ இங்கே தான் எடுக்கிறான். தெரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இதுதான் லாஸ்ட் கேண்டில் ப்ரீவியஸாக சொல்லியிருப்பேன். இந்த லாஸ்ட் கேண்டில் லோ எடுத்துட்டான், ஹையை இங்கே தான் எடுக்கிறான். ஸோ இங்கே ஹை எடுக்கிறானா என்ன, எங்கே இன்டியூஸ்மெண்ட் வரும்? நமக்கு இன்டியூஸ்மெண்ட் இங்கே தான் வரும். ஓகேவா? இங்கே இன்டியூஸ்மெண்ட். அகெயின் மார்க்கெட்டில் என்ன எடுக்குது பாருங்கள். அகெயின் இங்கே இருக்கிறது இதுதான் லாஸ்ட் கேண்டில். ஸோ லோவை எடுக்கிறான், ஹை எடுக்கிறான். இப்போ நமக்கு இன்டியூஸ்மெண்ட் இது. ஓகேங்களா? இப்போது என்ன நடக்குதுன்னு பாருங்கள். இங்கே நான் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வரைஞ்சிருப்பேன். ஆனால் இது வேலிடான பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சராக கேட்டிங்கன்னா 50% தான் வேலிடு. ஏன் சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா, பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சராக நீங்கள் எல்லோரும் நினச்சிட்ருக்கீங்க. ஸோ மார்க்கெட் இப்படி போய் இப்படி இதை கட் பண்ணால் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். அஃப்கோர்ஸ் இது பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் தான். நான் ஏன் இது 50% பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நான் சொல்கிறேன்னா, இங்கே பாருங்கள், இந்த லாஸ்ட் கேண்டில் இருக்கா, இந்த கேண்டிலோட இதை விக்கி வச்சு தான் பிரேக் பண்ணியிருக்கான். தெரியுதா உங்களுக்கு? விக்கி வச்சு பிரேக் பண்ணியிருக்கான். ஆனால் பாடி வச்சு பிரேக் பண்ணல. நீங்கள் பாடி வச்சு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் எடுத்திங்கன்னா உங்களுக்கு எடுக்கிற ட்ரேடு நீங்கள் ஃபாரெக்ஸ்லையும் சரி பைனரியும் சரி அனலைஸ் பண்ணுறது கரெக்டான வேவில் போயிட்டுருக்கும். ஓகேவா? இது நீங்கள் இந்தமாரி விக்கி வச்சு பிரேக் பண்ணானாக்கா அடுத்த கேண்டில் வெயிட் பண்ணுங்கள். இந்த கேண்டில், அதாவது இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே விக்கி வச்சு பிரேக் பண்ணியிருக்கான். பிரேக் பண்ண கேண்டிலோட ஹையை அடுத்த கேண்டில் பாடி வச்சு க்ளோஸ் பண்ணதா பாருங்கள், இல்லை அதுக்கு அடுத்த கேண்டில் பாடி வச்சு க்ளோஸ் பண்ணதா பாருங்கள். அப்படி க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் வந்தால் தான் இது ஒரு வேலிட் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா? ஸோ அடுத்த விஷயம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நமக்கு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் என்னென்னு உங்களுக்கு தெளிவாக சொல்லிட்டேன். வேலிடான பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் என்னென்னு. இப்போது நமக்கு இது இன்டியூஸ்மெண்ட் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இது இன்டியூஸ்மெண்ட் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஓகேங்களா? லாஸ்ட் கேண்டில் லோ எடுத்திருக்கு, ஹை எடுத்திருக்கு, இன்டியூஸ்மெண்ட் வந்துருச்சு. நம்மளோட செட்டப் படி என்னென்னா, மார்க்கெட் இப்படி போகுதுன்னா நமக்கு இன்டியூஸ்மெண்ட், மார்க்கெட் இன்டியூஸ்மெண்ட் எடுக்கணும். எடுக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு இங்கே ஒரு கேப் கிரியேட் ஆகணும். அகெயின் பார்த்திங்கன்னா இந்த கேப் பிரேக் அவுட் பண்ணணும். நமக்கு ப்ரீவியஸாக இருக்கிற இன்டர்னல் இன்டியூஸ்மெண்ட் தான், இன்டர்னல் லிக்விடிட்டியாக நமக்கு டார்கெட். டைரெக்டாக ஒரு ட்ரேட் எடுக்கணும். ஓகேவா? நான் தெளிவாக உங்களுக்கு வரைஞ்சி காட்டுறேன். ஸோ மார்க்கெட் இப்படி போயிட்டுருக்கு காய்ஸ். இப்படி போயிட்டுன்னு வச்சுக்கி, இதுதான் நமக்கு இன்டியூஸ்மெண்ட்.
இப்போ மார்க்கெட் இப்படி இறங்கி வரும்போது இப்படி புல் பேக் நீங்கள் நிறைய வாட்டி வாட்ச் பண்ணிங்கன்னா தெரியும். இப்படி ஒரு புல் பேக் கொடுத்துட்டு தான் இந்த இன்டியூஸ்மெண்ட் எடுப்பான். ஸோ இந்த இன்டியூஸ்மெண்ட் எடுக்கிறான்னா இந்த இடத்த என்ன நடக்குதுன்னு பாருங்கள். ஓகே, இப்படி ஒரு கேண்டில் இருக்கும். அகெயின் ஏதோ ஒரு கேப் நமக்கு கிரியேட் ஆகணும் காய்ஸ். இப்படி கேப் இருக்குது. ஸோ இது இப்படி கேப் கிரியேட் ஆனதுக்கப்புறம் அகெயின் வந்து மார்க்கெட் இப்படி கிரியேட் ஆகணும். அகெயின் வந்து கேப் வந்து இப்படி கிரியேட் ஆகணும். கிரியேட் ஆகிற கேப் என்ன பண்ணனா இங்கே இருக்கிற இந்த கேப்பை பிரேக் அவுட் பண்ணியிருக்கணும். நல்லா புரிஞ்சுங்க கைஸ். இங்கே இருக்கிற கேப் வந்து பிரேக் அவுட் பண்ணியிருக்கணும். இதில் வந்து மல்டிபிள் கன்ஃபர்மேஷன் இருக்குது. நான் அப்கமிங் வீடியோலேருந்து உங்களுக்கு வந்து நான் தெளிவாக சொல்கிறேன். இதில் என்னென்ன பாயிண்ட்னா மார்க்கெட் இன்டியூஸ்மெண்ட் எடுத்துட்டான். நமக்கு வந்து இங்கே வந்து செல்லருக்கான கேப் வந்து கிரியேட் பண்ணியிருக்கான். இது வந்து செல்லருக்கான கேப் வந்து கிரியேட் பண்ணியிருக்கான். இங்கே கேப் வந்து யார் கிரியேட் பண்ணுறாங்களோ அவங்க வந்து ஸ்ட்ராங்கு. ஸோ அகெயின் வந்து இது என்ன கேப் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பையர் ஸ்ட்ராங்கு. ஸோ இங்கே வந்து செல்லர் வீக் ஆகிட்டான், இங்கே வந்து பையர் ஸ்ட்ராங் ஆகிட்டான். இது வந்து அப் ட்ரெண்டு. ஓகேவா, பையர் வீக் ஆகிட்டான். இங்கே வந்து இந்த இடத்த வந்து செல்லர் வீக் ஆகிட்டான், இங்கே வந்து பையர் வந்து ஸ்ட்ராங் ஆகிட்டான். ஸோ உங்களுக்கு நான் வளன்னு பேச விரும்பலை. வீடியோ ரொம்ப லென்த்தாக போகுது. சிம்பிளாக முடிச்சிக்கிறேன். ஓகேவா, இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும் நான் கரெக்டாக மார்க் பண்ணியிருக்கேன். நமக்கு இன்டியூஸ்மெண்ட் தெரியுதுங்களா? நமக்கு இதான் இன்டியூஸ்மெண்ட். ஆல்ரெடி வாங்கிட்டேன். இன்டியூஸ்மெண்ட் இருக்கா? அகெயின் பாருங்கள், இன்டியூஸ்மெண்ட் எடுத்ததுக்கப்புறம் நமக்கு கேப் வேணும். நான் தெளிவாக வரைஞ்சிருக்கேன் பாருங்கள். ஏதோ ஒரு கேப் கேட்குறீங்களா? கேப்பு இது வந்து எஃப்இஜிக்கான கேப். ஓகேவா, நம்ம ட்ரேட் எடுக்க போகிறதுனாவோ நமக்கு வந்து இங்கே தான் ட்ரேட் எடுக்க போகிறோம். நம்ம ட்ரேட் எடுக்கிறது இங்கே தான் நம்ம ட்ரேட் எடுக்க போகிறோம். தெரியுதுங்களா? நம்ம ட்ரேட் எடுக்க இங்கே தான் ட்ரேட் எடுக்க போகிறோம். ஆனால் அனலைஸ் பண்ணி பாருங்கள். நமக்கு இந்த கேப் வந்து இங்கே பிரேக் அவுட் பண்ணியிருக்கா? ஸோ இந்த கேப் வந்து இங்கே கேண்டில் வந்து பிரேக் அவுட் பண்ணியிருக்கா? பிரேக் அவுட் பண்ணிட்டேன். அகெயின் வந்து நமக்கு கேப் வந்து கிரியேட் ஆகலை. நீங்கள் கேட்கலாம், ப்ரோ நமக்கு வந்து இங்கே வந்து கேப் வந்து கிரியேட் ஆகிருக்கே அப்படின்னு கேட்பீங்க. ஆனால் இங்கே என்ன நடந்திருக்குன்னு பாருங்கள். இந்தமாரி கேண்டில் நீங்கள் எடுத்திங்கன்னா உங்கள்கிட்ட அமௌண்ட் அதிகமாக இருந்தால் நீங்கள் ரிஸ்க் எடுக்கலாம். அமௌண்ட்டு கம்மியாக இருந்தால் இந்தமாரி ரிஸ்க் எடுக்காதீங்க. இது வந்து மேஜர் கேண்டில். ஸோ இது வந்து மேஜர் கேண்டில்னுவாங்க, மதர் கேண்டில்னுவாங்க, எல்லாம் ஒன்று தான். இந்த கேண்டிலுக்குள்ளே தான் இந்த கேண்டில் வந்து க்ளோஸ் வச்சுருக்கான். ஸோ இது வந்து இன்சைடு கேண்டில். ஃபாரெக்ஸில் வந்து இன்சைடு பார் கேண்டில்னுவாங்க. நம்ம வந்து ஃபாரெக்ஸ் சைடு போக தேவையில்ல. கிளியராக உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன். இந்த கேண்டில் நீங்கள் எடுக்காதீங்க. நமக்கு கேப் இல்லை. இங்கே இது வந்து கேப்பே கிடையாது. நமக்கு இந்த விக்கி வந்து இப்படி போய் க்ளோஸ் வச்சுருந்தா தான் இது ஒரு ஃபேர்வேலி கேப்பாக நம்ம எடுத்துக்கணும். ஓகே, கேப் இல்லையா? இப்போ அகெயின் பாருங்கள், நமக்கு இங்கே தான் கேப் வந்து கிரியேட் பண்ணுறான். ஸோ கேப்பை கிரியேட் பண்ணிட்டான். இப்போது என்ன நடக்குதுன்னா இது என்ன கேப்பு ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த கேண்டில் இந்த ரெண்டாவது கேண்டில் ஹையை வந்து பாடி வச்சு பிரேக் பண்ணானா இது வந்து பிஏஜி வந்தால் கண்டினியூஷன் ட்ரேட் தான் நடக்கும் மோஸ்ட் ஆஃப் த டைம். நீங்கள் நிறைய வாட்டி நோட்டீஸ் பண்ணுங்கள், பிஏஜி நடந்தால் கண்டினியூஷன் தான் நடக்கும். நீங்கள் சும்மாவே கூட மார்க்கெட் எடுத்து அனலைஸ் பண்ணி பாருங்கள். இந்தமாரி பாடி வச்சு க்ளோஸ் பண்ணால் கண்டினியூஷன் தான் நடக்கும். ஆனால் ப்ரீவியஸாக இந்தமாரி கலர் சேஞ்ச் லெவல் இருக்கக்கூடாது. ஸோ மேபி இந்தமாரி கலர் சேஞ்ச் லெவல் இருந்துச்சுன்னா ஒரு கேண்டில் வந்து என்ன நடக்குன்னா இந்த பிஏஜி வந்து மிட்டிகேஷன் பண்ணி ஒரு ரிஜெக்ஷன் கொடுத்து அகெயின் வந்து பையர் போவோம். இது வந்து நான் சொல்கிற விஷயம் எல்லாமே வந்து பெய்டு கண்டென்ட்டு. ஸோ தயவுசெய்து வந்து நான் சொல்கிற விஷயத்தை வந்து கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். ஸோ இது யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க. இது வந்து நானாக லேர்ன் பண்ணுது. ஓகேவா, எனக்கு ஐபிடி இன்ஸ்டிடியூஷனல் பைனரி ட்ரேடர்னு ஒருத்தர் இருப்பார். அவர்கிட்ட நான் வந்து கோர்ஸ் போனேன். கோர்ஸ் போயிட்டு அவர் சொல்லி கொடுத்த விஷயத்தை வச்சு நானாக அது வந்து ரெடி பண்ணேன். ஓகேங்களா, அவர் வந்து இந்தமாரி பிஏஜி தான் சொல்லி கொடுப்பாரு. ஸோ இந்தமாரி பிஏஜி சொல்லி கொடுப்பாரு. வந்தால் கேண்டில் வந்து இப்படி போகும் அப்படி வரும்னு சொல்லி கொடுப்பாரு. அவர்கிட்ட நான் கிளாஸ் போய் இது வந்து எந்தமாரி கேண்டில் வந்து நம்ம ட்ரேட் எடுக்கணும், எந்தமாரி கேண்டில் நம்ம வந்து அவாய்ட் பண்ணணும். ஸோ அதெல்லாம் வந்து நான் வந்து லேர்ன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து அப்கமிங் வீடியோவில் வந்து நான் எல்லாத்தையுமே போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இப்போது இந்த வீடியோவில் நடந்திருக்குன்னு பார்ப்போம். ஆல்ரெடி பிஏஜி நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ப்ரீவியஸாக பாருங்கள், எந்த ஒரு லெவலுமே கிடையாது. ஓகேங்களா, ப்ரீவியஸாக எந்த ஒரு லெவலுமே கிடையாது. இதுதான் எக்ஸ்ட்ரீம் எஃப்இஜி.
மேபி இந்தமாரி எக்ஸ்ட்ரீம் எஃப்இஜி இருக்குன்னா ஒரு கேண்டில் வந்து ரீட்ரேஸ்மெண்ட் வர சான்சஸ் அதிகம். ஓகேங்களா? பிஏஜி வருதுன்னா ப்ரீவியஸாக எந்த ஒரு லெவல் இல்லைனா இந்தமாரி எக்ஸ்ட்ரீம் எஃப்இஜி இருந்துச்சுன்னா ஒரு கேண்டில் வந்து ரீட்ரேஸ்மெண்ட் வர சான்ஸ் அதிகம். ஒரு கேண்டில் ரீட்ரேஸ்மெண்ட் வர சான்ஸ் அதிகம். ஓகேங்களா? ஆனால் ஆல்ரெடி வந்து இங்கே என்ன நடந்திருக்குன்னா இந்த கேப்பை ஆல்ரெடி மிட்டிகேஷன் பண்ணி அகெயின் வந்து பையர் தான் வந்திருக்கான். ஓகேவா? டார்கெட் பாயிண்ட் எதுனா ஆல்ரெடி நான் வந்துட்டேன். இதுதான் நம்மளோட டார்கெட் பாயிண்ட். இங்கே வந்து 2 ட்ரேடுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஓகேவா? சொல்லிவிட்டு தெளிவாகவே நான் மார்க் பண்ணியிருக்கேன். இது வந்து பிஏஜி வந்துடுது. அகெயின் பார்த்தீங்கன்னா பிஏஜி வந்து என்ன சொல்லிக்கிறேன், கண்டினியூஷன் ட்ரேடு ஒரு ட்ரேடு சொல்லியிருக்கேன். ஸோ இங்கே பாருங்கள், கண்டினியூஷனாக ஒரு ட்ரேடு வந்து வின் ஆகிடுச்சா. அகெயின் நம்ம இந்த கேண்டில் ட்ரேட் எடுக்கலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேண்டில் லோ வந்து ஸ்வீப் பண்ணியிருக்கான். அகெயின் பார்த்திங்கன்னா ஒரு பையர் கேண்டில் வர சான்சஸ் அதிகம். மறுபடியும் சொல்கிறேன் காய்ஸ், நமக்கு வந்து ப்ரீவியஸாக எந்த ஒரு லெவல் இருக்கக்கூடாது. ஓகேங்களா? ப்ரீவியஸாக லெவல் வந்து இங்கே தான் இருக்குது. அகெயின் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் கேப் இங்கே தான் இருக்குது. ஓகே, அவங்க எக்ஸ்ட்ரீம் கேப்லேயும் வந்து ரிவர்சல் கொடுக்கல. ட்ரெண்டு வந்து ஸ்ட்ராங்கான அப் ட்ரெண்ட் இருந்ததால் மார்க்கெட் வந்து மேலே போயிட்டுருக்கு. ஓகேவா? இந்த இடத்த பாருங்கள், நமக்கு இங்கே வந்து பிஏஜி வந்து ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ பிஏஜி வந்து ஃபார்ம் ஆகிடுச்சு. அகெயின் வந்து நம்ம இந்த கேண்டிலில் ஒரு பை ட்ரேட் எடுப்போம். நம்ம இந்த கேண்டிலில் ஒரு பை ட்ரேட் எடுத்துருப்போம். அகெயின் இந்த கேண்டில் ஒரு பை ட்ரேட் எடுப்போம். ஏன் நான் சொல்கிறேன், டார்கெட் பாயிண்ட் வந்து இங்கே இருக்குது. ஆனால் இந்த கேண்டில் நம்ம ட்ரேட் எடுக்காமல் மிஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த கேண்டில் ட்ரேட் எடுத்துருக்கலாம். இந்த கேண்டில் நீங்கள் ட்ரேட் எடுத்துருக்கலாம், ஷோராக எடுத்துருக்கலாம். ஏன்னா இது வந்து ஒரு என்ன மாரி கேண்டில்னால், இந்த கேண்டில் பாருங்கள். ஸோ இந்த கேண்டில் மார்க்கெட் வந்தாவே மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து டார்கெட் வந்து அச்சீவ் பண்ணும். 200% நான் சொல்லுவேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த கேண்டிலில் முழுக்க யார் இருக்காங்கனாக்கா பெரிய பெரிய ட்ரேடர்ஸ் வந்து இந்த கேண்டிலில் வந்து என்ட்ரு ஆவாங்க. இந்த கேண்டிலுக்கு பேர் என்ன கேட்டிங்கன்னா ஐஎஃப்சி கேண்டில். இந்த கேண்டில் பேர் ஐஎஃப்சி கேண்டில். நீங்கள் ஐஎஃப்சி கேண்டில்னால் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டிடியூஷனல் ஃபண்டிங் கேண்டில். ஐஎஃப்சிக்கு ஃபுல் ஃபார்ம். ஓகேவா? நீங்கள் வந்து யூடியூப்பில் இது நீங்கள் தேடினாலும் கிடைக்க வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். யாரும் இந்தமாரி வீடியோ வந்து போடல. இதெல்லாம் வந்து பெய்டு வீடியோ. சிம்பிளாக சொல்லியிருப்பாங்க. நான் உங்களுக்கு வந்து கிளியராக சொல்கிறேன். ஓகே, எல்லா விஷயத்தையும் கிளியராக சொல்கிறேன். இந்த கேண்டில் வந்திருக்கு. நம்ம இங்கே வந்து பை ஆப்ஷன் போயிருப்போம். டார்கெட் பாயிண்ட்டும் அச்சீவ் பண்ணிட்டோம். தெரியுதுங்களா? டார்கெட் பாயிண்ட்டும் முடிஞ்சிடுச்சு. நம்மளோட டார்கெட்டு இதுதான். டார்கெட் பாயிண்ட்டு முடிச்சிட்டா நம்ம அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டிக்காக வெயிட் பண்ணணும். நீங்கள் இந்த ஒரே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு நாளைக்கு வெயிட் பண்ணி இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மட்டுமே நீங்கள் லைவ் மார்க்கெட்டில் ட்ரேட் எடுத்திங்கன்னா ஷோராக வந்து வின் ஆகும் காய்ஸ். ஏன்னா இதுக்கு பின்னாடி வந்து அவ்வளோ விஷயம் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த விஷயத்தை மட்டும் நீங்கள் வச்சு ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா என்னென்ன பார்ப்பீங்க தெரியுமா? நான் சொல்கிறேன் பாருங்க என்னென்ன பார்ப்பீங்கன்னு. நம்பர் 1 மார்க்கெட்டு ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா? அது அப் ட்ரெண்ட் இருந்தாலும் சரி, டவுன் ட்ரெண்ட் இருந்தாலும் சரி. நம்பர் 2 இன்டியூஸ்மெண்ட்னா ஆர்டர் பிளாக், எக்ஸ்ட்ரீம் எஃப்இஜி, ஆர்டர் ஃப்ளோ, ஸ்விங் ஹை, ஸ்விங் லோ, இது எல்லாமே வந்து இன்டியூஸ்மெண்ட் லிக்விடிட்டி. ரெண்டாவது விஷயம் பார்க்குறீங்களா? மூணாவது விஷயம் என்னென்னா நமக்கு வந்து கேப். இன்டியூஸ்மெண்ட் எடுத்ததுக்கப்புறம் கேப் இருக்கணும். நாலாவது விஷயம் என்னென்னா கேப். இந்த நாலாவது விஷயந்தான் கேப் அவுட். இங்கே வந்து கேப் இன் வரும், இந்த கேப் அவுட். இந்த கேப்பை இந்த நாலாவது வர கேப்பை வந்து பிரேக் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? கேப் அவுட் இருக்கா? அஞ்சாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பிஏஜி ஃபார்ம் பண்ணுறானா, எஃப்இஜி ஃபார்ம் பண்ணுறானா,
இல்லை சிஎஃப்இஜி ஃபார்ம் பண்ணுறானா, 5வது விஷயம் பார்க்கணும். ஓகேவா? 5வது விஷயம் பிஏஜியா, எஃப்இஜியா, சிஎஃப்இஜியா. அதேமாரி 6வது விஷயம் என்னென்னா, 3ஆவதாக வர கேண்டில், அதாவது ஒரு பிஏஜி வந்து கிரியேட் பண்ணுறான்னா, ஒரு பிஏஜி வந்து மார்க்கெட் வந்து கிரியேட் பண்ணுறான்னா, ஸோ இது வச்சுக்கிங்களேன், ஒரு பிஏஜி வந்து இதுதான் பிஏஜி, இந்த கேண்டில் லோ பிரேக் பண்ணிக்கிறேன், பிஏஜி வந்து கிரியேட் பண்ணுறான்னா, இந்த 3ஆவதாக வர கேண்டில் லோவர் சைடு வந்து விக்கு வந்து பெருசாக இருக்கக்கூடாது. அப்பர் சைடு விக்குக்கும் லோவர் சைடு விக்குக்கும் கம்பேர் பண்ணும்போது இந்த விக்கு வந்து பெருசாக இருக்கக்கூடாது. ஓகேவா? அதேமாரி வந்து விக்கு வந்து இப்படி இருந்துச்சு நீச்சுன்னா நீங்கள் டேரெக்டாக செல் ட்ரேட் போகலாம். ப்ரீவியஸாக திரும்ப சொல்கிறேன், நான் நிறைய வாட்டி லாஸ் பண்ணியிருக்கேன். ப்ரீவியஸாக எந்த ஒரு கலர் சேஞ்ச் லெவலில் இருக்கக்கூடாது. ப்ரீவியஸாக எந்த ஒரு எக்ஸ்ட்ரீம் எஃப்இஜியும் இருக்கக்கூடாது. ஓகேவா? ஏன்னா நிறைய நான் லாஸ் பண்ணி கற்றுக்கிட்ட விஷயத்த நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் வந்து லாஸ் பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான். கிட்டத்தட்ட நான் உங்களுக்கு வந்து 6 பாயிண்ட் சொல்லியிருக்கேன். மொதல் பாயிண்ட் வந்து மார்க்கெட்டு ஸ்ட்ரக்சர், 2வது பாயிண்ட்டு வந்து லிக்விடிட்டி எங்கேன்னு கண்டுபிடிக்க போகிறோம், 3வது பாயிண்ட்டு வந்து கேப் வந்து ஃபார்ம் பண்ணணும் லிக்விடிட்டி எடுத்ததுக்கப்புறம், 4வது பாயிண்ட்டு வந்து அதே கேப் வந்து பிரேக் அவுட் பண்ணணும், 5வது பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா தேர்டு கேண்டில், அது வந்து பிஏஜியா எஃப்இஜியான்னு பார்க்கணும். 6வது பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 3வது கேண்டில் எப்படி ஃபார்ம் பண்ணுறான்னு பார்க்கணும். 7வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக எந்த லெவலாக இருக்கான்னு பார்க்கணும். 8வது பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணணும். ஓகேவா? இந்த 8 பாயிண்ட் இருக்குது காய்ஸ். இந்த ட்ரேடில் கண்டிப்பாக வந்து இது வந்து வின்னிங் ரேஷியோ வந்து கொடுக்கும். இது வந்து டீட்டெயிலாக சொல்ல போனாக்கா வீடியோ வந்து லென்த்தாக போகும். ஓகேவா? நான் வந்து சிம்பிளாக சொல்லிட்டேன் உங்களுக்கு. இப்போது நம்ம சிடபிள்யூஆர்வி படி பார்ப்போம். நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த பிஏஜியில் 3வது வர கேண்டில் வந்து அப்பர் சைடு லோவர் சைடு விக்கின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. இப்போ நம்ம சிடபிள்யூஆர்வி ஏன் யூஸ் பண்ணுறோன்னா, இந்த 3வது வர கேண்டிலில் பையர் ஸ்ட்ராங்கா செல்லர் ஸ்ட்ராங்கா நம்ம வந்து பார்க்க போகிறோம். சிடபிள்யூஆர்வி காய்ஸ், சிடபிள்யூஆர்வி வந்து நீங்கள் வச்சு ட்ரேட் எடுக்கலாம், நான் குறை சொல்ல மாட்டேன். இந்த எஸ்எம்சி கூட சிடபிள்யூஆர்வி வந்து கம்பைன் பண்ணிங்கன்னா உங்களோட வின்னிங் ரேஷியோ வந்து அதிகமாக இருக்கும். நீங்கள் சிடபிள்யூஆர்விலே அந்த கேண்டில் ட்ரேட் எடுத்துகிட்டு போகலாம். ஆனால் எஸ்எம்சி படி தெரியும், எஸ்எம்சியில் நமக்கு 8 விஷயம் இருக்குது. 8 விஷயம் படி மார்க்கெட் வந்து நெக்ஸ்ட் கேண்டில் வந்து டார்கெட் ஃபிக்ஸ் பண்ண மேலே தான் போவோம்னு தெரியும். அகைன் நம்ம லாஸ் ஆகக்கூடாதுன்றதுக்காக தான் சிடபிள்யூஆர்வி பார்க்குறோம். இந்த சிடபிள்யூஆர்வி நீங்கள் கம்பைன் பண்ணும்போது அந்த 3வது வர கேண்டில், இந்த 3வது வர கேண்டில் வந்து லோவர் சைடே விக்கி வச்சுருந்தாலும் பெருசாக இல்லை அப்பர் சைடே விக்கி வச்சுருந்தாலும் நீங்கள் சிடபிள்யூஆர் இப்படி யூஸ் பண்ணிங்கன்னா செல்லர் வருவானா பையர் வருவானா நீங்கள் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ட்ரேட் எடுக்கலாம். ஓகேவா? இப்போது நம்ம இந்த விஷயத்தில் நான் உங்களுக்கு சிடபிள்யூஆர்வி அந்த 3 கேண்டில் உங்களுக்கு அனலைஸ் பண்ணி சொல்கிறேன். எங்கேது? ஓகே, இப்போது நம்ம ட்ரேட் எடுக்க போகிற கேண்டில் எந்த கேண்டில் பார்த்துப்போம். நம்ம ட்ரேட் எடுக்க போகிறது இந்த கேண்டில் ட்ரேட் எடுக்க போகிறோம். அகைன் இந்த கேண்டில் நம்ம ட்ரேட் எடுக்க போகிறோம். ஓகேவா? இப்போது இதுதான் நம்பர் 1 கேண்டில், நம்பர் 2 கேண்டில், நம்பர் 3 கேண்டில். இப்போ நம்ம அனலைஸ் பண்ணலாம். நம்பர் 1 கேண்டில் என்ன இருக்குன்னா, ஸோ அகெயின் ஃபஸ்ட்டு வந்து செல்லர் வந்து என்ட்ரி கொடுக்குறான். அகெயின் வந்து பையர் வந்து பெரிய பாடியை பில்ட் பண்ணுறான். அகெயின் அப்பர் சைடு வந்து செல்லர் வந்து என்ட்ரியை கொடுக்குறான். ஓகேங்களா? எந்த அளவுக்கு காய்ஸ், திரும்ப சொல்கிறேன், இது வந்து ஒரு கேண்டில்னு வச்சுக்கிங்களேன். இந்த கேண்டிலில் பையர் எப்படி ஃபைட் பண்ணுறான், செல்லர் எப்படி ஃபைட் பண்ணுறான்னு பார்க்கணும். அதாவது செல்லர் வந்து இந்த கேண்டிலில் பையர் எப்படி ஃபைட் பண்ணுறான், செல்லர் எப்படி ஃபைட் பண்ணுறான் நீங்கள் வந்து பார்க்கணும். விக்ஸை முதல்ல ஃபோக்கஸ் பண்ணுங்கள், 2வது தான் நீங்கள் பாடிக்கு வரணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து விக்ஸை ஃபோக்கஸ் பண்ணுங்கள், 2வது பாடிக்கு வாங்க, 3வது வந்து சைக்காலஜி யூஸ் பண்ணுங்கள், 4வது வந்து வால்யூமை பாருங்கள். அப்படி பார்த்து நீங்கள் ட்ரேட் எடுத்திங்கன்னா சிடபிள்யூஆர் வந்து ஈஸியாக இருக்கும். விக்ஸை கோட்டை விட்டு பாடியை பெருசு வச்சுட்டான், வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணிட்டான், ஸோ அதனால் வந்து செல்லர் வருவான் பையர் வருவான்னு நினைக்காதீங்க. நான் இன்னொரு விஷயம் சொல்கிறேன். ஸோ இந்த கேண்டில் வந்து இது வச்சிங்களேன் இப்படி இருக்குது. ஸோ இந்தமாரி கேண்டில் இருக்குதுன்னு வச்சிங்களேன், பையர் வந்து இங்கே ஹை வால்யூமாக இருக்கான் ப்ரோ, அகைன் வந்து பை தானே எது வரும். ஸோ இது செல்லர் கேண்டில் வச்சிங்களேன், செல்லர் வந்து இப்படி இருக்கான், செல்லர் வந்து ஹை வால்யூமாக இருக்கான், இந்த வால்யூம் விட இந்த வால்யூம் ஹை வால்யூமாக இருக்கான், இங்கே செல்லர் தானே ப்ரோ வருவான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது.
இதுக்கு வந்து விக்ஸ் இருக்கிற மீனிங்கே வேறு. நான் உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லி கன்ஃபியூஸ் பண்ண விடல. வீடியோ வந்து லென்த்தாக போயிட்டுருக்கு, நான் கவனிக்கவே இல்லை. ஸோ இந்த கேண்டில் வந்து நம்ம பார்ப்போம். இந்த கேண்டில் வந்து செல்லர் வந்து ஃபஸ்ட்டு ஸ்ட்ராங்காக என்ட்ரி கொடுத்துருக்கான். அகெயின் பார்த்திங்கன்னா பையர் சைட்லேருந்து பையர் வந்து புஷ் பண்ணி இவ்வளோ பெரிய கேண்டில் பில்ட் பண்ணுறான். அகெயின் வந்து பார்த்திங்கன்னா அப்பர் சைட் செல்லர் என்ட்ரி ஆகி இந்த பையர் கேண்டிலோட பாடியை வந்து டிக்ரீஸ் பண்ணுறான். ஓகே, இந்த பையர் கேண்டிலோட பாடியை வந்து டிக்ரீஸ் பண்ணுறான். இங்கே வந்து பார்த்திங்கன்னா செல்லர் வந்து ஸ்ட்ராங்காக தானே ஃபைட் பண்ணியிருக்கான். செல்லர் வந்து ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் இவ்வளோ பெரிய ஃபைட்டு வந்து பண்ண முடியும். ஸோ செல்லர் ஸ்ட்ராங்னா அவன் வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணி காமிச்சிருக்கணும். அவனால் இன்க்ரீஸ் பண்ண முடியல. இது வந்து நான் என்னென்னு சொல்லுவேன்னா ஸ்டாண்டர்ட் ஃபைட்டு. செல்லர் வந்து ஸ்டாண்டர்டாக ஃபைட் பண்ணியிருக்கான், வால்யூம் இன்க்ரீஸ் பண்ண முடியல. அதனால நெக்ஸ்ட் வந்து ஒரு பையர். இந்த ஸ்டாண்டர்ட் ஃபைட்டு அப்நார்மல் ஃபைட்லாம் நீங்கள் வந்து மைண்டில் வச்சுக்காதீங்க. அது வந்து சின்ன ஒரு கான்செப்ட் மட்டும்தான். இந்த இடத்த பாருங்கள், செல்லர் தான் ஸ்ட்ராங்காக ஃபைட் பண்ணியிருக்கான், அவனால் என் வால்யூம் இன்க்ரீஸ் பண்ண முடியல. அதனால தான் பையர் கேண்டில். நம்பர் 1 கேண்டில் நம்ம பார்த்துட்டோமா. இப்போ நம்பர் 2 கேண்டிலில் பாருங்கள். ஸோ இங்கே என்ட்ரி ஆன செல்லர், ஓகேங்களா, இங்கே வந்து பையர் வந்து ஹிடனாக ஹை வால்யூமாக இருக்கான். ஓகேவா, இங்கே வந்து செல்லர் வந்து லோ வால்யூமாக இருக்கான். இதில் வந்து இதை சொல்ல மறந்துட்டு நான் உங்களுக்கு, இதில் செல்லர் வந்து லோ வால்யூமாக இருக்கான், ஞாபகம் வச்சுக்கிங்க. செல்லர் லோ வால்யூமாக இருக்கான். இங்கே வந்து ஹிடனாக பையர் வந்து ஹை வால்யூமாக இருக்கான். இப்போ என்ன நடக்குதுன்னு பாருங்கள். இந்த இடத்த வந்து செல்லர் ஸ்ட்ராங்காக என்ட்ரி ஆகி இந்த பையர் கேண்டில் பாடியை டிக்ரீஸ் பண்ணவன். ஸோ இங்கே என்ட்ரி ஆகிருக்கலாமே, ஏன் என்ட்ரி ஆகலை? இந்த இடத்த வந்து பையர் வந்து ஹிடனாக ஸ்ட்ராங் வால்யூமாக இருக்கான். அதனால் செல்லர்ஸை வந்து பையர்ஸ் ரூமில் அலோவ் பண்ண விடலை. அதனால தான் பையர் வந்து இவ்வளோ பெரிய கேண்டில் வந்து பில்ட் பண்ணியிருக்கான். அகெயின் பார்த்தீங்கன்னா அப்பர் சைடு வந்து செல்லர் வந்து என்ட்ரி கொடுக்குறான். ஸோ அப்பர் சைடு வந்து செல்லர் என்ட்ரி கொடுக்குறான், ஆனால் அவனால் வால்யூம் இன்க்ரீஸ் பண்ண முடியல. ப்ரீவியஸாக வந்து வால்யூம் இன்க்ரீஸ் பண்ண ட்ரை பண்ணான்னு சொல்லியிருப்பேன். அதேமாரி இதுலேயுமே வால்யூம் இன்க்ரீஸ் பண்ண தான் ட்ரை பண்ணியிருக்கான். ஓகேவா, இந்த இடத்துல நடக்கிற ஃபைட்டு தான் நீங்கள் வந்து பார்க்கணும். இந்த இடத்துல பையர் ஸ்ட்ராங்காக இவ்வளோ பெரிய பாடி பில்ட் பண்ணிட்டு அப்பர் சைடு வந்து செல்லர் வந்து என்ட்ரி கொடுக்குறான், வால்யூம் இன்க்ரீஸ் பண்ண முடியல. ஓகேங்களா, ஓவராலாக பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பையர் தான் ஸ்ட்ராங்கு. பையர் வந்து ஹிடனாக வந்து ஹை வால்யூமாக இருக்கான், செல்லரால் வால்யூமை இன்க்ரீஸ் பண்ண முடியல. ஓகேங்களா, அதேமாரி இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா சைக்காலஜி படி இந்த கேண்டிலோட இந்த கேண்டில் பாடி பெருசு. சைக்காலஜி படி பார்த்தீங்கன்னா அதனால தான் நெக்ஸ்ட் கேண்டில் பையர். முதல்ல விக்ஸை பார்க்கணும், ரெண்டாவது பாடியை பார்க்கணும், மூணாவது வந்து வால்யூமை பார்க்கணும், நாலாவது வந்து சைக்காலஜி பார்க்கணும். இதை மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இதைப்படி நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள். அனலைஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நீங்கள் விக்ஸு மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா அது ஒரு கான்செப்ட் சொல்லணும், பாடியை ஃபோக்கஸ் பண்ணி அது ஒரு விஷயம் சொல்லணும், வால்யூம் அனலைஸ் பண்ணிங்கன்னா அது ஒரு விஷயம் சொல்லணும். சைக்காலஜி படித்தீங்கன்னா இந்த இடத்துல சைக்காலஜி படி பார்த்தீங்கன்னா ப்ரோ இங்கேருந்து இது வரைக்கும் பையர் தான் ப்ரோ ஸ்ட்ராங்கு, செல்லர் சின்னதாக தான் என்ட்ரி கொடுத்துருக்கான், பையர் வந்து ஓனாக வால்யூம் இழந்துட்டான், நெக்ஸ்ட்டு செல்லர் தானே ப்ரோ வரும் அப்படின்னு நீங்கள் வந்து சொல்லலாம். அது ரொம்ப தப்பு ப்ரோ. ப்ராப்பராக அனலைஸ் பண்ணுங்கள். இங்கே வந்து ஒரு பையர் கேண்டில் வந்திருக்கு. ஓகே, இப்போ என்ன நடந்துருக்கு பார்த்தீங்கன்னா இங்கே என்ட்ரி ஆகிற ஒரு செல்லர். ஸோ இங்கே என்ட்ரி ஆகிற ஒரு செல்லர் அகெயின் பார்த்தீங்கன்னா இங்கே மறுபடியும் ஸ்ட்ராங்காக என்ட்ரி கொடுக்குறான். அகெயின் பார்த்தீங்கன்னா இங்கே கிட்டனாக இருக்கிற பையர் ஹை வால்யூம் பையர் என்ன பண்ணுறான்னா பெரிய பாடியை பில்ட் பண்ணுறான். அகெயின் பார்த்தீங்கன்னா அப்பர் சைடு சரியான ஃபைட்டு கொடுக்குறான். ஸோ என்ன மாரி கொடுக்குறான்னு பாருங்கள். விக்ஸை பாருங்கள். முதல்ல இந்த விக்கிக்கும் பாருங்கள், ஸ்ட்ராங் ஃபைட்டு. இவ்வளோ பெரிய பையர் கேண்டிலோட பாடியை, அதை பார்த்தீங்கன்னா இங்கேருந்து போன பையர் கேண்டிலோட பாடியை வந்து டிக்ரீஸ் பண்ணிட்டான், ஆனால் வால்யூமே டிக்ரீஸ் பண்ண முடியல. அதேமாரி பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் பாருங்கள், இந்த கேண்டிலோட இந்த கேண்டில் வந்து பாடி சின்னது, பாடியும் சின்னது பண்ணிட்டான், ஆனால் வால்யூமே டிக்ரீஸ் பண்ண முடியல. அதனால தான் இங்கே வந்து ஒரு பையர் கேண்டில் நான் சொல்லியிருப்பேன், நம்ம இந்த கேண்டில் நம்ம ட்ரேட் எடுக்க போகிறோன்னு. இங்கே ஒரு பையர். இப்போ அகெயின் நம்ம இந்த கேண்டில் ட்ரேட் எடுக்க போகிறோன்னு சொல்லியிருப்போமா, அங்கே என்ன நடக்குது பாருங்கள். இங்கே என்ன நடக்குது சொல்கிறேன் பாருங்கள். சிம்பிள் தான். இந்த இடத்த வந்து செல்லர் வந்து வால்யூமை டிக்ரீஸ் பண்ண முடியல. இங்கே நான் உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன், எனக்கு நல்லா தெரியுது.
ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. இந்த இடத்த வந்து பையர் வந்து ஹிடனாக இருந்த, அதாவது இந்த இடத்த ஹிடனாக இருக்கிறான் பையர், ஹை வால்யூமாக பையர் வந்து இந்த இடத்த ஹிடனாக இருக்கான். இப்போ என்ன நடக்குதுன்னா இந்த ஹிடன் வந்து பையர் என்ன பண்ணுறான், விசிபிளாக மாறுறான். விசிபிளாக வந்து நான் வந்து ஹை வால்யூமாக இருக்குன்னு காட்டுறான். அகெயின் என்ன நடக்குது பாருங்கள், இந்த இடத்த என்ட்ரி கொடுத்த ஒரு செல்லர், அதாவது பார்த்தீங்கன்னா இங்கே என்ட்ரி கொடுத்த ஒரு செல்லர், சாரி மாற்றி வரைஞ்சிட்டேன், இங்கே என்ட்ரி கொடுத்த ஒரு செல்லர் இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய என்ட்ரி கொடுக்குறான். அகெயின் பார்த்தீங்கன்னா பையர் வந்து பெரிய பாடி பில்ட் பண்ணுறான். சரி, இங்கேருந்து செல்லர் ஸ்ட்ராங்காக என்ட்ரி கொடுத்துருக்கான். அகெயின் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பையர் வந்து இது வரைக்கும் கொண்டு போயிருக்கான். சைக்காலஜி படி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பையர் ஸ்ட்ராங்கு, லோ வால்யூம், நீங்கள் வந்து செல் வரலாம்னு சொல்லியிருப்பீங்க. ஆனால் அது கிடையாது. திரும்ப சொல்கிறேன், இதுலேருந்து இது வரைக்கும் பையர் ஸ்ட்ராங், அப்பர் சைடு வந்து செல்லர் வந்து என்ட்ரி கொடுத்துருக்கான். ஃபைட்டை பாருங்கள் கைஸ், திரும்ப சொல்கிறேன், விக்ஸு ஃபைட்டை பாருங்கள். இந்த அளவுக்கு வந்து செல்லர் வந்து ஃபைட் பண்ணியிருக்கானா, இந்த பையர் வால்யூமோட இங்கே வந்து விசிபிளாக வந்து பையர் வந்து ஹை வால்யூமாக இருக்கான். இந்த வால்யூமோட நான் தான் ஸ்ட்ராங்குன்னு வால்யூம் ஈஸியாக இன்க்ரீஸ் பண்ணி காமிச்சிருப்போம். செல்லர் இன்க்ரீஸ் பண்ண முடியல, அதனால் ஒரு பையர் வந்திருக்கான். ஓகேங்களா, இங்கே வந்து ஒரு பையர் வந்திருக்கான். ஒரு வேளை இன்க்ரீஸ் பண்ணியிருந்தானா செல்லர் வந்திருப்பான். ஓகே, புரிஞ்சுதா? இந்த வீடியோ திரும்ப பாருங்கள், உங்களுக்கு வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். நான் வந்து தெளிவாக தான் சொல்லிக்கிறேன். டார்கெட் பாயிண்ட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். நம்ம எஸ்எம்சி படி டார்கெட் பாயிண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். நமக்கு 8 கன்ஃபர்மேஷன் இருக்குது. இந்த 8 கன்ஃபர்மேஷன் வச்சு மட்டுமே நீங்கள் ட்ரேட் எடுத்தால் போதும். 9வது ஒரு கன்ஃபர்மேஷன் தான் நான் சிடபிள்யூஆர்வி கான்செப்ட் உள்ளே கொண்டு வரேன். ஸோ சிடபிள்யூஆர்வி கான்செப்ட்டுமே நமக்கு வந்து கரெக்டான அனலைஸ் தான் கொடுத்து இவன் டார்கெட் அச்சீவ் பண்ணிட்டு தான் அடுத்த கேண்டில் வருவான்னு கொடுக்குது. அதுக்கேற்ற மாரி தான் நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணணும். ஸோ நம்ம வந்து அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணு. தேங்க்யூ காய்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். See you later.